இங்க இருக்கிற ஊர் பெரியவங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நேற்று நைட்டு தாத்தா மனசுக்கு எது தப்பா பட்டுச்சுன்னு என்னை கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னார். நானும் இங்க வந்து பார்த்தேன். இங்க தப்பு நடந்த மாதிரி தெரியல. ஆனா கோயில் பக்கத்துல ஒரு கார் நின்றுட்டு இருந்ததை கவனிச்சேன். என்னப்பா கார் இருந்துச்சா? ஒண்ணுமே தெரியலையே. அந்த நேரத்துல கார் ஏன் இங்க நிக்கணும்? அதுல யார் வந்தாங்க என்னன்னா எனக்கு தெரியல. இந்த கும்பாபிஷேகம் நடந்துடக்கூடாதுன்னு யாரோ திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அம்மன் தாலியை திருடி இருக்காங்க. டே மவனே, அந்த தம்பி பேசுறது கேட்டியா? கார் நின்னுச்சான், அப்பவே தோணுச்சான். சரி தோணுச்சுல்ல, அப்பவே அந்த காரை புடிச்சு வச்சிருக்க வேண்டியதானே? நல்லா கதை சொல்றாப்ல. தம்பி, நீங்க சென்னை பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, போய் கதை எழுதலாம். ஏன்னா புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கிய. இப்படியே பேசிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு வாயை உடைக்க போறேன் பாருங்க. கார்த்தி, இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதப்பா. அந்த அளவுக்கு இவனுக்கெல்லாம் ஓர்த்து இல்ல. ஆமையா, நாம வந்த வேலையை பார்ப்போம். நல்ல நேரம் முடிய என்ன எவ்வளவு நேரங்க இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு தம்பி. அதுக்குள்ள நாம பந்தகால் நடணும், இல்லைன்னா நாளைக்கு தான் நடணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் தாலியோட வரேன். ஏங்க, ஏதோ பேங்க்ல அடமானம் இருக்கிற தாலியை மீட்டுட்டு வர மாதிரி சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? என்ன இத வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சிவனாண்டி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. கோவில் நகையை திருடி மாட்டிட்டு நானே உங்க அப்ப அவனை மாதிரியே எவனாவது எடுத்துருப்பா. ஒருவேளை அந்த திருட்டு பூத்தி உனக்கு வந்து அந்த நகையை திருடி வச்சுட்டு டிராமா பண்றியா? எங்க அப்பாவை பத்தி தேவையில்லாம சொன்னீங்க, அவ்வளவுதான். சொன்னா என்னடா பண்ணுவ? ஏங்க, நான் ஒண்ணு நடக்காதது சொல்லல, நடந்ததை தான் சொல்றேன். அதுக்கு எதுக்கு உனக்கு கோவம் வருது? என்னப்பா டைம் வேற ஆகுது, போனவங்க புரியலானா? அம்மா தாயே, மகமாயி, நீதான் அந்த நகையை காமிச்சு கொடுக்கணும். ஏங்க, ஊர் பெரியவங்கள இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறது? கடுப்பா இருக்கு. இவங்க குடும்பத்தால கும்பாபிஷேகம் நடக்காம 15 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏப்பா, நல்ல நேரம் முடிய இன்னும் நேரம் இருக்குப்பா. இது ஊரு காரியம், அப்படிலாம் எடுத்தோம் கௌத்தம்லாம் செய்ய முடியாது. உனக்கு அப்படி முக்கியமான சோழி ஏதாவது இருந்தா நீ இங்க இருந்து கிளம்பு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, வந்துருவாருன்னு நம்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா சொல்லுங்க சார். என் நண்பர் பன்னீர்னு ஒருத்தர்ண்ணே, அவர் ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஏரியால தான் வீடுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் அவரை? அட, நம்ம பன்னீர் தெரியாம யாராவது இருப்பாங்களா? இப்படியே ரைட்ல போனா லெஃப்ட் சைடு கொய்யா மரம் இருக்கும். அங்க ஒரு ஷீட்டு வீடு இருக்கும். 3 வீடு இருக்கு. அதுல நடு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அவர் இருப்பாரு. சரிங்கண்ணே. பன்னீர் வீட்டுல தான் இருக்கான், போய் பாருங்க. சரிங்கண்ணே, தேங்க்யூண்ணே. வா போலாம்ப்பா. நீங்க எதுக்கு இவ்வளவு வேகமா கதவை தட்டுறீங்க? வெளியே நிக்கிறது உங்க கார் தானே? ஆமா, என் கார் தான். அதுக்கு என்ன? நேற்று நைட்டு எதுக்கு எங்க ஊர் கோயிலுக்கு உங்க கார் வந்துச்சு? என்ன சொல்றீங்க? நேத்து நைட்டு உங்க ஊரு கோயிலுக்கு கார் வந்துச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்லையா? வாய் மலையை ஒண்ணு போட்டோன்னு வச்சுக்கோ, வாய் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு வாய் பேசவே முடியாது சொல்லிட்டேன். கோயில்ல இருந்து எடுத்த அம்மனோட தாலி எங்க இருக்குன்னு மறைக்காம சொல்லிருங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்ததும் என்னென்னமா சொல்றீங்க? அம்மன் தாலி ஆத்தா தாலின்னு கதை வர்றீங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? போலீஸா? தாராளமா கூப்பிடுங்க சார். போலீஸ்னா நான் என்ன பயந்துரும் நினைச்சீங்களா? அப்படி போடு. மரியாதை கேட்ட சொல்ல மாட்டியா நீ? அடிச்சு மூஞ்ச உடைச்சாதான் சொல்லுவியா? அம்மனோட தாலி எங்கடா இருக்கு? சார் சார் அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் தான் சார் தாலி எடுத்தேன். சிவனாண்டி சொல்லி தான் சார் நான் அம்மனோட தாலி திருடினேன். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா எவனோ சொன்னாங்கிறதுக்காக பக்கத்தூர்ல இருந்து கிளம்பி வந்து எங்க ஊர் சாமி கழுத்துல இருந்து நகையை திருடி இருப்ப நீ. இப்ப அந்த தாலி எங்க இருக்கு? சார் அது என்கிட்ட இல்ல சார். கோயில்ல இருந்து அம்மனோட தாலியை எடுத்து கொடுக்க சொன்னாங்க சார்.
எடுத்து கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டு அதோட நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். நீ கொடுத்த கல்லை ஒத்திக்கிற அளவுக்கு தரமா இருக்கிறதுனால நீ இவ்வளவு வேணும்னு கேட்காம நானே பணம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த கல்லு உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்ப கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. சரி, கடவுளா கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாருன்னு நினைச்சு கீழே கடந்த கல்லை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கல்லை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. அதான் உங்ககிட்ட கொடுத்து கல்லுக்கேத்த காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இப்படி ஒரு கல்லு கீழே கிடைச்சது உனக்கு அதிர்ஷ்டமா இல்ல எனக்கு அதிர்ஷ்டமானு தெரியல. இந்தாம்மா. சார் வணக்கம் சார். வாங்க. என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு தம்பி? என்னாச்சு தம்பியா? ஐயா, வாரம் தவறாம நம்ம அம்மன் கோவிலுக்கு வருவீங்கல்ல? அப்பெல்லாம் அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை நீங்க பார்த்ததே கிடையாதா? தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. இந்த பொண்ணு ஏதோ கல்லு கீழே கிடைச்சதுன்னு விற்க வந்தா, அதுக்கு நான் பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஐயா, அம்மனோட தாலியை காணணும் அங்க ஊரே அல்லோலப்படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தாலியை என் சகலையோட தாத்தா பண்ணி கொடுத்ததுயா. அதுல இருந்த கல்லுக்கு தான் நீங்க இப்ப காசு கொடுத்துருக்கீங்க. என்ன தம்பி சொல்ற? இது நம்ம அம்மன் தாலியில இருந்த கல்லா? இது அம்மனுக்காக என் தாத்தா செஞ்சு கொடுத்த தாலியில பதிச்சு வச்சிருந்த கல்லு சார். அந்த தாலி நேத்து நைட்டு திருடு போயிருச்சு. சாமியோட தாலியில இருந்த கல்லு உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? ஐயோ, நான் திருடல, எனக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு தெரியாம நான் எவ்வளவு பெரிய தப்பு காரியத்தை பண்ண இருந்தேன். இந்த கல்லு உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப தாலி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நிஜமாவே இந்த கல்லு கீழே தான் கிடைச்சது. ஏமா, இவ்வளவு காஸ்ட்லியான கல்லு உன் கையில கிடைச்சிருந்தா எடுத்து போலீஸ்ல கொடுக்க வேண்டியதானே? ஏங்க, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க, அவங்களே வந்து விசாரிக்கட்டும். ஐயோ, போலீஸுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கும் இந்த கல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கல்லை எனக்கு முத்துவேலு தான் கொடுத்தாரு. எனக்கு எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துருக்க, அதுக்கும் சேர்த்து நேத்து பார்த்ததெல்லாம் பத்தாது. இப்ப நீ வந்து பார்த்துட்டு போயா? அப்படியா சொல்ற? அது நீ கூப்பிடும்போது வராம இருக்க முடியல. ஆனா மாமாவுக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கே. என்னை விட உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நீ வாயா. சரி சரி, நீ இப்படி கூப்பிடும்போது வராம இருக்க முடியுமா? சரி, இப்ப நான் எங்க வரணும்? ஒரு மெசேஜை தட்டி விடு, சிட்டா பறந்து வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு.